ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோடாக இருந்துச்சு. முத்து, மீனா, சத்யா எல்லாரும் அந்த தாத்தா பாட்டியோட கல்யாண நாளை ரொம்ப சிறப்பாக கொண்டாடினாங்க. பார்க்கவே செம்ம எமோஷனலாக இருந்துச்சு. வழக்கம் போல் ரோகிணியோட ஃப்ரெண்டு வித்யா ரோகிணி கிட்ட செம்மையாக பேசி இன்றைக்கி அவங்களோட தப்பெல்லாம் புரிய வச்சாங்க. இருந்தாலும் ரோகிணி வந்து தப்பை நிறுத்த போகிறதில்ல. அதனால தான் அடுத்து பார்த்தோம்னா பார்வதி வீட்டுக்கு போயிட்டு அந்த பணத்தை வாங்குறதுக்காக வந்து அவங்கள்ட்ட பேச ஆரம்பித்தாங்க. பார்வதிக்கு வந்து ரோகிணி பேசும்போதே புரிஞ்சு போச்சு ஏதோ திட்டத்தோடு வந்திருக்காங்க அப்படின்னு. அடுத்த வாரத்துக்கான அந்த ப்ரொமோவில் காட்டும்போது பார்த்தோம்னா இந்த ஓம் பணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மனோஜ் எல்லா பணத்தையும் கொண்டு வந்து முத்துக்கிட்ட கொடுக்குறாரு. அண்ணாமலை வந்து இது ஓம் பணம் தான், நீ வாங்கிக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் இனிமேல் யாரும் இது சம்மந்தமாக பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்லி முடிச்சு நின்றுட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா விஜயாவுக்கு பார்வதி வீட்டிலேருந்து ஃபோன் வருது. சொல்லு பார்வதி அப்படி இப்படின்னு பேசும்போது அந்த 2 லட்ச ரூபா பணம் வீட்டில் தான் இருந்துச்சா, காணா போலியா அப்படிங்கிற மாதிரிலாம் சத்தமாக பேசுகிறாங்க. இதுவுமே பார்த்தா இவங்களோட திட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னு கேட்டால் இப்போ ரோகிணி கடைசியாக பார்த்தா பார்வதி தானே பார்க்க போனாங்க, அதே ட்ரெஸ்ஸில் தான் இருக்கிறாங்க இன்றைக்கி இந்த லாஸ்ட் ப்ரோமோவில். அதனால் அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரியில் ஸ்டார்டிங்கில் திங்கக்கிழமைக்கான எபிசோட்லேயே இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை பார்த்தோம்னா ரோகிணி இப்போ பார்வதி கிட்ட பேசி எங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடக்குது, உங்கள்கிட்ட நகை எது இருந்துச்சுன்னா கொடுங்க, அந்த நகையை வச்சுட்டு நான் பணத்தை வாங்கிட்டு உங்கள்கிட்ட நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நைஸ் பண்ணி பேசி அந்த பணத்தை வாங்குவாங்க. அதாவது நகை எதுவும் வாங்குவாங்க. அப்படி இல்லாட்டி பணமாக இருந்தால் பணமாகவும் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பார்வதி கிட்ட இருந்து. ஏன்னா ஏற்கனவே இவங்களோட தாலியை விற்று பணத்தை ரெடி பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லிட்டு வந்திருக்காங்க. இப்போ மொத்தமாக எல்லா பணத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இப்போ பார்வதி வீட்லேயே அந்த 2 லட்ச ரூபா இருக்குங்கிற மாதிரியும் வச்சுட்டாங்க அப்படின்னா ஆக மொத்தத்தில் 5 2 7 லட்ச ரூபா வருது. ஆனால் அந்த 2 லட்ச ரூபாவோட பொறுப்பு பார்த்தோம் அப்படின்னா விஜயா தானே பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்க. அதனால் இந்த 3 லட்சத்தை மட்டும் தான் ரோஹிணி கொண்டு வந்து கொடுப்பாங்க. இப்போ எப்படி பார்த்தாலும் இடியாப்ப சிக்கல் அடுத்தடுத்து ஸ்டார்டிங் ஆகிக்கிட்டே இருக்குது. ஏன்னா இந்த பணத்தை இவங்க ரெடி பண்ணி கொடுத்தாலும் அந்த பணத்தை இப்போ கடன் அடைக்கிறதுக்கு அடுத்து ரோஹிணி யாரை ஏமாற்ற போகிறாங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எப்படி பார்த்தாலும் இப்போ முத்து மீனா வந்து எப்படி நஷ்டப்பட்டாங்களோ அந்த பணம் திருப்பி வந்ததுனால ஸ்டோரியில் ஒரு சூப்பரான ஒரு மூமெண்ட் தான். ஆனால் இதிலிருந்து செம்மையான மாறல் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி யார் என்ன தப்பு பண்ணாலும் அது எங்கே சுற்றினாலும் திருப்பி வந்து அவங்க தலையிலே தான் வந்து உட்காரும் அப்படிங்கிறத செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி அடுத்தடுத்து காட்டிகிட்டு இருக்காங்க. அதனால தான் தொடர்ந்து நம்ம சிறகடிக்க ஆசை சீரியல் வந்து ரொம்ப ஒரு யதார்த்தமான கதை, ஒரு கூட்டு குடும்பத்தில் நடக்கிற கதையை ரொம்ப யதார்த்தமாக சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்கிறது. அதுக்காண்டி மற்ற சீரியலை வந்து நம்ம குறைச்சி சொல்கிறது இல்லை. இந்த சீரியலில் ஒரு யதார்த்தம் இருக்கிறதுனால நம்மளோட லைஃப்பில் வந்து அப்படியே டச் ஆகிக்கிட்டே இருக்குது. பார்க்கலாம் அடுத்து எப்படி ப்ரோமோ வருது, எப்படி ஸ்டோரியை கொண்டு போகிறாங்கிறத தொடர்ந்து நம்ம ரிவ்யூ பார்க்கலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.